Hi guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஈஸியான most peopleக்கு ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். That is chicken kurma. So இது வந்து பரோட்டா, ரோட்டிக்குலாம் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எங்களோட வீட்ல மோஸ்ட் எப்ப பார்த்தாலும் செஞ்சிட்டு இருக்க ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. So வீடியோ ஃபுல்லா பாருங்க to know what I'm doing and இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். So வீடியோ ஃபுல்லா பாருங்க. And உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய அடிக்கடி வரணும்னா மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also the bell icon click பண்ணிக்கோங்க for more updates. இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல்ட் வின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இதோட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம கசூரி மேத்தி எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு எவரெஸ்ட் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் மட்டும் தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கிற ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதோட ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதோட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாம். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஷேட் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாகவே நான் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். இப்போ வெங்காயமோட ஷேட் நல்லா மாறிடுச்சு லைட்டாக. இப்போ இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆக்சுவலி 2 தக்காளி தேவை. ஒரு தக்காளி இப்போ நம்ம வதக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளினால கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். மீன்வைல் நம்ம வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வந்து இந்த இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போனோட இல்லை போன்லெஸ் பீசஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யோர் விஷ். நான் வந்து மிக்சராக நார்மலாக தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்டர்வெல்ல இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ தான் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிறதுனால பெட்டராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வேணும்னா இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு ரெடிமேடில் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. பட் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதை நீங்கள் ஒழுங்காக ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து
த்ரூ தி ரெசிபி எண்டில் வந்து கூட உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் கிளியராக தெரியும் சாப்பிடும்போது. ஸோ மெயினாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும். அண்ட் அதோட ஸ்மெல் நல்லா போயிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து ஒரு 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அதை பீல் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த சிக்கனோட நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் இல்லை பீன்ஸ் கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். இதோட 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட்டை கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல திக்கான குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் குக் பண்ணுறதுக்கே, ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, சிக்கன், பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா, கேப்சிகம். இது ஒரு 2-3 பீசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல்லையும் ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேப்சிகம் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் திஸ். இப்போது இதோட மசாலா செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இதுக்கு வந்து 1/2 ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சாப் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு டொமேட்டோ, தக்காளி அதையும் சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி இதோடு சேர்த்துட்டு இதோட நம்ம 3 to 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட், தேங்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட பார்ட்டிகல்ஸே தெரியக்கூடாது, அந்த அளவு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த தேங்காயோட பிசறு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு காரம், உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பும் காரம் வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் காரமாக தான் சாப்பிடுவேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு குக் பண்ண போகிறோம்.
இப்போது கேஸ்கெட் போட்டு குக்கரை மூடிடலாம், ஆனால் விசில் வைக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் எனக்கு தண்ணியாக தான் எங்களுக்கு வீட்டில் குருமா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் எங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகியிருக்கு, சூப்பர் சாஃப்டாக. இதை நம்ம தோசை, இட்லி, பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு பரோட்டாவோட தான் கொடுக்க போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலி இது எங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா என் பாட்டிலாம் இது மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். I'm also on Instagram, Facebook and YouTube on all platforms. So என்னோட links எல்லாமே நான் descriptionல கொடுத்திருக்கேன், போய் check out பண்ணி பாருங்க. And if you like this video, do not forget to like, share, subscribe to our account, and I'll see you on the next one. Bye bye.